ஹாய் காய்ஸ், லாஸ்ட் டைம் நாங்கள் போட்டிருந்த பைத்தன் வீடியோக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஈவன் நான் வெளியே போகிறப்ப என்னை மீட் பண்ணுற நிறைய பேர் ப்ரோ உங்களோட பைத்தன் வீடியோ பார்த்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து நிறைய பேர் ஜாவாக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹியர் வி கோ. இந்த ஜாவா டியூட்டோரியல் சீரிஸில் கம்ப்ளீட்டாக நம்ம ஜாவா பார்க்க போகிறோம். என்ன மாதிரி பைத்தன் சீரிஸ் இன்ட்ராக்டிவாக போச்சோ அதே மாதிரி இந்த ஜாவா சீரிஸும் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் ப்ராக்டிகலாக ரொம்ப ஈஸியாக சொல்லி தர போகிறோம். இந்த ஜாவா 90% ஆஃப் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்னா என்ன அப்படின்னா, ஃபார்ச்சூன் அப்படின்றது ஒரு கம்பெனி. இவங்க எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமாக ரெவன்யூ மேக் பண்ணுற 500 கம்பெனிஸை லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க. அந்த 500 கம்பெனிஸில் 90% ஆஃப் கம்பெனிஸ் ஜாவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. நீங்கள் எந்த கம்பெனியாவது ஜாவா யூஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக அவங்களோட கெரியர் பேஜ்க்கு போயிட்டு அவங்களோட கெரியரில் லைக் ஜாபுக்கு அவங்க ஹைரிங் போஸ்ட் போட்டிருப்பாங்க. அதில் ஜாவான்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க ஜாவா அவங்க கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி. மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி கம்பெனிஸ் எல்லாருமே ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா 25+ இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ நிறைய பேர் பைத்தன் வந்ததால இனிமேல் கம்பெனிஸ் ஜாவா யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் பீக்கில் இருக்கிறதுனால எல்லாரும் பைத்தன் லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் எந்த லாங்குவேஜ் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் ChatGPT கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஜாவா தான் ஃபாஸ்டஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லி அவுட்புட் வரும். அது ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஜாவா டெவலப்பர்ஸ் பைத்தன் டெவலப்பர்ஸ்க்கு ஈக்குவலாக தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் ஜாவா டெவலப்பரோட சேலரி அரௌண்ட் 7 lakh per annum வரைக்கும் வருது. ஜாவா நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஜாவா முடிச்சுட்டு நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் ஆகலாம். நீங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகலாம், பேக் அண்ட் டெவலப்பர் ஆகலாம். இந்த மாதிரி ஜாவாக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. பைத்தன் லாங்குவேஜ் வச்சு செய்ய முடியாத நிறைய விஷயங்களை ஜாவா லாங்குவேஜ் வச்சு நம்மளால செய்ய முடியும். இன்னைக்கும் செக்யூரான வெப் பேஜஸ் லைக் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் வெப்சைட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஜாவா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜாவா அந்த அளவுக்கு செக்யூரான ஒரு லாங்குவேஜ். ஸோ பர்சனலாக என்னோட ஜாவா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்க, நான் ஜாவாவை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா, என்னோட ஃபேவரட் லாங்குவேஜ் ஜாவா தான். ஃபர்ஸ்ட் நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண லாங்குவேஜ் ஜாவா தான். நான் ஜாவா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஜாவா ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் தான், நான் ஒத்துக்கிறேன். மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்ணுறப்ப ஜாவா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வீடியோஸில் நான் கஷ்டமாக இருக்குது ஜாவா அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி தர போகிறோம். இந்த ஜாவாவை நான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டதுனால மற்ற லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக என்னால் பிக்கப் பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களும் ஜாவா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத நானுமே கூட ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ சீரிஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஜாவா படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். See you next video. Bye bye.